ஹாய் யூஸ் வெல்கம் டு தாதா சில்கர். நான் உங்கள் தாதா. அதாவது இன்னைக்கு நம்ம வளர்க்குற வெப்பூர் சேவல்களுக்கு தம்மு பிரச்சனை இருக்கு இல்லையா? தம்மு பிரச்சனை, இந்த சுவாச கூடா இருக்கு இல்லையா? அந்த மூச்சு கூடா, சுவாச கூடாங்க இல்லையா? இதில் வர பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே, ஆனால் களத்துக்கு போனால் தம் அதிகமாகுதுண்ணே, களத்துல வந்து பயந்து வெளியே வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அப்படியே பார்க்கும்போது வந்து எதிரி சேவல் நல்லா பறக்குது, அதை விட நம்ம சேவல் ரொம்ப நல்லாவே பறக்குது, ஆனால் தம்முல வந்து முடியலண்ணே, தம்மு வந்து வெளியில் வர மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிரச்சனைங்க இருக்குது, நிறைய சேவல்கள் இருக்குது. அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் சிம்பிளாக. ஓகேவா? கை வைத்தியம். அப்போது உங்களுக்கு தேவைன்னா ஃபுல்லாக பாருங்கள். சில பேருக்கு வந்து நிறைய வைத்தியம் வந்து நான் சொல்லி வந்துட்டே இருக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து நான் அதை போடுங்க இதை போடுங்கட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான வைத்தியம் என்னுடைய யூடியூப் சேனல்லே நிறைய நான் போட்டுருக்கிறேன். தேவைப்பட்டால் தேடி எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகே கைஸ், அது நார்மலாக நம்ம வளர்க்குற சேவலுக்கு வந்து சிங்கிள் பாடி இருக்கும், டபுள் பாடி இருக்கும், ட்ரிபிள் பாடி இருக்கும், இன்னொன்று சுக்கா பாடி இருக்கும். ஓகேவா? இந்த டபுள் பாடியில் இருக்கிற சேவலும் சரி, சிங்கிள் பாடியில் இருக்கிற சேவலும் சரி, இந்த ட்ரிபிள் பாடியில் இருக்கிற சேவலும் சரி, இந்த சுக்கா பாடியில் இருக்கிற சேவலும் சரி, தம்மு ஃபால்ட் வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னக்கா, இந்த மூச்சு கோடா இருக்கு இல்லையா? அந்த மூச்சு கோடா வந்து மூச்சு கோடா அப்படி உள்ள போகுது இல்லையா? இந்த மூச்சு கோடாவில் வந்து சளி இருக்கும். சளி இருந்துச்சுன்னா தம் அதிகமாக வரும். ஏன்னா இந்த மூக்கு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா? இந்த நாசில் ஓட்டன்னுவாங்க, இதுக்குள்ளே இருக்கும். இந்த நாசில் ஓட்டை இருக்கு இல்லையா? அந்த நாசில் ஓட்டை வந்து அடைச்சிக்கும். சில சேவலுக்கு வந்து தீனி சாப்பிடும் போதோ இல்லை இந்த கஞ்சி தண்ணி குடிக்கும் போதோ ஏதோ சாப்பிடும்போது அந்த ஓட்டை போய் இந்த குப்பை போயிட்டு அடைச்சிக்கும். அடைச்சிச்சினாக்கா மூச்சு இழுக்க முடியாது, மூக்கு வந்து அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும், தம்மு ஓவராக இருக்கும். ஒன்று, அது நீங்கள் வாயை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, இந்த மூக்கு ஓட்டை இருக்கு இல்லையா? மூச்சு இழுக்கிற ஓட்டை இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோ இல்லை சளி இருந்து சளி அந்த இடத்துல வந்து கட்டியாகி அது மேலே மண்ணு படிஞ்சு அந்த மூக்கு ஓட்டை வந்து அடைஞ்சிருக்கும். ரெண்டாச்சா? இப்போ இது ரெண்டுமே நீங்கள் வந்து மேலோட்டமாக பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம். இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். எப்போவுமே ஒரு சேவல் நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா எடுத்தோடனே வந்து இந்த மூக்கில் அப்படி லைட்டாக தடவுனீங்கனாக்கா, கவுல் மேலே தடவுனீங்கனாக்கா ஒரு பிசு இருக்கும். பிசு இருந்தாலே வந்து உள்ளுக்குள்ளே சளி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து நிறைய பேர் தெரியாது. அது இந்த சளி என்ன ஆகும், மேயும் போது மண் மூஞ்சியை ஒட்டிக்கிட்டு அப்புறமா பார்த்தா தெரியாது மண் ஒட்டிகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கழுவும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழுவும் போது குழந்தை வரும். அப்போ தான் வந்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது இது வந்து சளி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சளி இருந்துச்சுனாலும் தம் வரும். ஓகே, அதே மாதிரி உள்ளுக்குள்ள லங்ஸ் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் வந்து தம் அதிகமாகும். ஓகேவா? அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நம்ம வந்து சரி பண்ண தெரியாது. வெளியில் இருக்கிற பிரச்சனை வந்து மண் ஒட்டின்னு இருக்கா இல்லை நாசில் அடிச்சுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து ஈஸியாக நம்ம செக் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். தெரியும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, அது சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா அதுக்கு தேவையான மருந்து மாத்திரை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டுக்கிறோம், அதை போய் தேடி பார்த்து அதில் என்ன போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். ரெண்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுக்கா பாடி இருக்கு இல்லையா? இந்த சுக்கா பாடி ஏன் ஆகுதுனாக்கா, இந்த சளியெல்லாம் உள்ளே போய் அடைச்சி உள்ளே இருக்கிற லங்ஸ் லிவரும் சரியான முறையில் வேலை செய்ய முடியாமல் இல்லை லங்ஸும் எதுவும் பழுது அடைஞ்சி போய் கொப்பளமாகி வீணடைஞ்சா இருந்தாலும் சுக்காவாகி தம்மு ஓவர் ஆகும். அப்போது சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கிற சேவல் இந்த ட்ரிபிள் பாடி சேவல் இருக்கிறா இல்லையா? இந்த ட்ரிபிள் பாடி இருக்கிற சேவல் வந்து கொழுப்பும் இருக்கும், கறி வெயிட்டு போன் வெயிட் எல்லாமே கலந்த கலவையாக இருப்பார். அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமாக அழகாக இருப்பார். அதை நீங்கள் பார்க்க விட்டாலும் பார்த்தீங்கன்னா தம்மு ஓவர் ஆகும். காரணம் என்னன்னா, அவ்வளோ வெயிட்டை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப நேரம் வந்து பறந்து விழுந்துச்சுனாலே கண்டிப்பாக அதனால முடியாத போது இறக்கும். பொதுவாகவே நம்மளே வந்து திடீர்னு ஓடுங்க அப்படின்னாக்கா ஓட முடியாது, சுந்தரம் ஓடும், அப்புறமா இறக்கும், மொட்டியில் கை வச்சுட்டு என்ன வந்து நாய் மாதிரி நகத்தை ஓட்டுன்னு நின்றுவோம். அப்படி இருக்கும்போது எப்போவுமே சேவல் கோழிங்களை ஃபிட்டாக வச்சுக்கணும். ஃபிட்டாக இருந்தால்தான் வந்து எப்போவுமே அப்படி கெத்தாக இருக்கும், நமக்கு எப்போவுமே செட்டாக இருக்கும். இல்லைனாக்கா எப்பயாச்சும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு அதை உட்காந்து சரி பண்ணுறது. அதனால் நிறையா மருந்து மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கலாம். நிறையா விதமான மருந்து மாத்திரை இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு டெஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இதை செஞ்சு பாருங்கள், அதை செஞ்சு பாருங்கள், இப்படி தான் சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்மளும் செஞ்சு பார்ப்போம். நமக்கு எது சக்ஸஸாக இருக்குது, நான் பண்ண முடிஞ்சிச்சுன்னொன்னே அதை அப்படியே கேட்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய மருந்து நம்மளுக்கு போட்டு செக் பண்ணுவாங்க. இப்போ கோழிகளுக்கெல்லாம் போட்டோம்னா மருகி ஆயிடுச்சுனாக்கா முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். அதனால் சிம்பிளான விஷயம் சொல்லித்தரேன். ஃபேட், அதாவது ட்ரிபிள் பாடி சேவலாக இருந்துச்சுன்னா அதை ஓட்டி கண்ட்ரோல் பண்ணி உடலை குறைச்சி தீனி, டயட்டான தீனி வச்சு சொல்லியிருக்கிற வீடியோ பார்த்துங்க. டயட்டான தீனி வச்சு அதை உடம்பை மெயின்டைன் பண்ணி அப்புறமா நீங்கள் தம்மு கண்ட்ரோல் பண்ணலாம். சிம்பிளான விஷயம். இன்னொன்று, ஓட்டி, அதாவது ஓட விட்டு சேவலை ட்ரைனிங் பண்ணி அதை தம்மை கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாச்சுங்களா? மூணாவது விஷயம், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம்னாக்கா, நம்ம சேவல்களுக்கு முட்டை கொடுப்போம், பச்சை முட்டை கொடுப்போம் இல்லையா? இந்த பச்சை முட்டையை வந்து நிறைய பேர் கொடுக்கணுவாங்க, நிறைய பேர் கொடுக்குறானுவாங்க, சில பேர் மஞ்சக்கரு கொடுன்னுவாங்க, சில பேர் வெள்ளைக்கரு கொடுவாங்க. அவங்க விருப்பத்துக்கு எது வேணாலும் கொடுங்க, உள்ளே கொடுக்காத விட்டாலும் சரி, உங்கள் விருப்பம். நாட்டுக்கோழியுடைய முட்டை எடுத்துங்க. ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு கிளாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் மிளகு இருக்கு இல்லையா? மிளகு, நம்ம பெப்பர் பொடியை வந்து நைஸாக அரைச்சிங்க. நம்ம சாப்பிட்ற பெப்பர் பொடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கும். அதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிக்கிட்டு ஒரு முட்டைக்கு ஒரு சின்ன ஸ்பூன் இருக்குல்ல, சின்ன ஸ்பூன்லேயே 1/4 ஸ்பூனு
மிளகு பொடி போட்டுங்க. இதுலேயே வந்து வால் மிளகுன்னு சொல்லியிருக்கு. வால் மிளகு, வெள்ளை மிளகு இருக்குது, வால் மிளகு இருக்குது. அந்த வால் மிளகு வந்து அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் நல்லா மையை அரைச்சிட்டு போட்டுங்க. ஜீரகம் இருக்கு இல்லையா, ஜீரகத்தை மையை அரைச்சிக்கங்க. ஜீரகத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அது போட்டுங்க. இந்த 3 விஷயம் போட்டுக்கிட்டிங்களா. 3வது பார்த்தீங்கன்னா இந்த ஓமம் இருக்கும். நம்ம இந்த ஓமம் இலை நம்ம நிறையா வச்சுருப்போம், ஆனால் நமக்கு தெரியாது இதுதான் ஓம இலைன்ட்டு. இந்த ஓமம் சொல்லிட்டு ஜீரகம் மாதிரியே சின்னதாக ரவுண்டு இருக்கும், அது விற்கும் கடையில். அதை வாங்கிக்கிங்க. அதையும் பொடி பண்ணி அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அதையும் வந்து அதே மூட்டையில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கு பொடியை வந்து ஒரு 1/4 ஸ்பூனை விட அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது சில பார்த்தீங்கன்னா திப்பியாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் சேவல் வாயை பிடிச்சி வாயில் ஊற்றுங்க. சில பேர் ஊற்றும் போது என்ன பிரச்சனை வரும்னாக்கா, கரெக்டாக போயிட்டு அந்த நாசில் ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த நாசில் ஓட்டையில் போயிட்டு மாட்டிச்சுன்னு வச்சுக்கலாம். சேவல் மூச்சியை அப்படி இருக்கும்போது இந்த நாசில் ஓட்டையில் முட்டை வந்து மேலே ஏறிடும். முட்டை மேலே ஏறிச்சுன்னு வச்சுக்கலாம், சில சேவலுங்க வந்து அப்படியே மூஞ்சி கருன்னு படப்படன்னு துடிச்சிக்கும். சில சேவல் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து போயிட்டு சேர்ந்துடும். அந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துருக்குது. அதனால் சில பேர் தண்ணி போடுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபேஸ்க்கு கருப்போம். அப்போ அந்த முட்டையை வந்து நீங்கள் கரெக்டாக ஊற்றணும். சப்போஸ் உங்களால் ஊற்ற முடியல, ஏன்னா சில சேவல் என்ன பண்ண கொஞ்சம் குடிச்ச உடனே தெரிக்கும். அப்படி தெரிச்சுன்னா நம்ம மூஞ்சிலாம் வந்துடும், துணிலாம் வந்து நாத்தாடி கழிச்சிடும், முட்டை கழிச்சு இறங்கிடும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, அழகாக இந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்டின் வாங்கிக்கிங்க. ஓகேவா, இந்த மாதிரி நல்ல பெரிய பிஸ்டின் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு ஒரு முட்டையை ஃபுல்லாக உங்களால் அந்த ஒரு முட்டை எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் வந்து ஒரு 10 ml கம்மியாக தான் இருக்கும். அந்த 10 ml கம்மியாக இருக்கிற முட்டையாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, நல்லா ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு இந்த பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப்பை முடிஞ்ச அளவுக்கு இந்த தொண்டைக்குழி இருக்கும் இல்லையா, இந்த தொண்டைக்குழி அதாவது தீனியை உள்ளே இறக்குற அந்த ஒரு ஸ்பாட் இருக்கு இல்லையா, இந்த பாட்டு என்ன பண்ணுங்க, இதுக்கு கீழே வரைக்கும் தள்ளிட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது உள்ள வரைக்கும் போயிடும். உள்ள வரைக்கும் போயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, முட்டையும் தெரிக்காது, முட்டையை வந்து நாசில் ஏறாது. அழகாக வச்சு அப்படியே பொறுமையாக சர்ன்னு அடிச்சு விடாதீங்க. ஸ்பீடாக ப்ரெஷர் வச்சு இது அப்படியே ஒரு லெவலில் அப்படியே அடிச்சிட்டிங்கனாக்கா அழகாக உள்ளே போயிடும். புரியுதுங்களா, அழகாக உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இது வந்து முட்டை ஊற்றுறதுக்கு சிம்பிளான விஷயம், நல்ல சிறப்பான விஷயம். எந்த ஒரு தெரிக்காது, மூச்சு ஃபால்ட் வராது, நாசில் பிரச்சனை வராது. இந்த ஓசு மட்டும் கொஞ்சம் நல்ல மொத்தமாக இருந்ததை பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் நிறையா விற்கிது. இது வந்து ரொம்ப சிம்பிள், மருந்து போகிறதுக்கு சரி, எதுக்கானாலும் சரி, இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் இந்த முட்டையை வந்து டெய்லியும் ஊற்றணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, உங்களுக்கு டெய்லி முட்டை கிடைச்சா டெய்லியும் ஊற்றுங்க. இல்லையா 1 விட்டு 1 நாள் ஊற்றுங்க. 1 விட்டு 1 நாள் நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா உள்ளே போயிட்டு இந்த லங்ஸ் பிரச்சனை, இந்த லிவர் பிரச்சனை, இந்த கல்லீரல் பிரச்சனை, இந்த சுவாச குழாய் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே வந்து அந்த நீங்கள் போடுற அந்த முட்டையும் பொடியும் சேர்ந்து சரி பண்ண ஆரம்பிச்சிடும். தொண்டை கிண்டெல்லாம் கிளியர் பண்ணிடும். அப்புறமா நீங்கள் ஒரு 10 நாள் கண்டினியூவாக போட்டு வந்துட்டு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது சேவல் வந்து ஓகே, இந்த மருந்து வந்து வேலை செய்தா இல்லையா. ஏன்னா இதெல்லாமே வந்து நம்ம இயற்கையாக சாப்பிட்ற ஒரு சில விஷயங்கள், அதனால் சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதை மட்டும் பண்ணால் போதுமா, பத்தாது. கண்டிப்பாக நீங்கள் அந்த சேவலை இந்த முட்டையை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களால் முடிஞ்சால் வெளியில் விட்டுட்டு அழகாக ஒரு 2-3 ரவுண்டு அழகாக சுற்றி வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லாயிருக்கும், சேவல் உடம்புக்கும் நல்லாயிருக்கும், ரெண்டுமே ஃபிட்டாக இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னாக்கா உடம்புல இருக்கிற கொழுப்பு வந்து கரைஞ்சி வெளியில் வரும். சேவலுடைய உடம்புல இருக்க அந்த புதப்பான அந்த லூஸ் பாடி இருக்கு இல்லையா, அதுவும் ஓரளவுக்கு ஃபிட் ஆகும். இது போட்டாக்கா இதுவும் வந்து அழகாக உள்ளே போய் செட் ஆகும். இப்போ இது 3மே ஒர்க் அவுட் ஆச்சுனாக்கா இதுக்கு போட்டு நீங்கள் ஒரு 10 நாளோ இல்லை ஒரு வாரமோ கழிச்சு நீங்கள் உங்கள் பட்டாவை டப்புனி பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு இது தம்மு இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா சில பேர் வாடியிலே போட்டு இதையும் போட்டு நல்லா வெயிட் ஏற்றி இருக்கிற டபுள் பாடி ட்ரிபிள் பாடி ஆக்கி அப்படி ஒன்று போய் டப்புனி பார்த்துட்டு அண்ணன் சொன்னார் போடலன்னு சொல்லாதீங்க. ஏன்னாக்கா சொல்கிற விதத்தை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேவலுக்கு தம்மு இல்லாத போயிடும். புரிஞ்சுங்களா. ஏன்னா இது வந்து நம்ம பழைய முறையில் நம்ம இது இப்படி தான் செஞ்சுட்டு இருக்கோம். சில பேர் வந்து சில விஷயங்கள் மைனஸ் பண்ணுவாங்க, சில ப்ளஸ் பண்ணுவாங்க, நம்ம இதை தான் பண்ணிட்டு வரோம். ஓகேவா. அதனால் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்கள் சேவல் கொடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிங்க. தம்மு இல்லாமல் அழகாக சண்டை விட்டு காலத்தில் பறக்க விட்டிங்கன்னா அதே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, போட்டு வர்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய். நான் உங்கள் தாதாபாய்.